தீஸ்வரன் கோவில் இது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் சிவன் கோவில். இது நவகிரக ஸ்தலத்துலேயும் ஒன்று. அங்காரன் சன்னதி இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் தான் தன்வந்திரிக்கு சிவன் ஆயுர்வேத மெடிசனை வழங்கினார் அப்படின்னே ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் நாடி ஜோசியம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இப்படிப்பட்ட ஊரில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நம்ம நல்ல சாப்பாடு எங்கே இருக்குன்னு பார்க்குறது தான். சிவன் கோவில்லேருந்து 800 மீட்டர்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வாக்கில் இருக்கிற இடம் தான் ஹோட்டல் சதாபிஷேகம். இங்கே நாங்கள் லஞ்சுக்கு வந்திருந்தோம். இங்கே நல்ல கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தது. அதே மாதிரி நிறைய ஓப்பன் ஸ்பேஸும் இருந்தது. இந்த இடத்துக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈஸியாக நடந்து வந்துடலாம். லொக்கேட் பண்ணுறதும் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. இவங்களோட ரெஸ்டாரண்ட் தான் நேத்திரம் அப்படின்னு இருக்குங்க. ஸோ நம்ம லஞ்ச் ட்ரை பண்ணலான்னு தான் நம்ம இங்கே போனோம். அதே மாதிரி இந்த இடம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டும் நல்ல க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைனாக இருந்தது. அப்புறம் லஞ்ச் ஸ்டார்ட் ஆகிற நேரம் ஸோ நமக்கு ஈஸியாக டேபிள் கிடச்சிது. நம்மளும் ஒரு டேபிள் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்தாச்சு. இங்கே லஞ்ச் எல்லாமே நம்ம பனானா லீவ்ஸில் தான் சர்வ் பண்ணுறாங்க. வாழை இலை விருந்துனே சொல்லலாம் இங்கே. அதே மாதிரி இங்கே பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, நெய், அப்புறம் ஊறுகாய். இது டிஃபால்ட்டாக எல்லா டேபிள்லையுமே நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே அவியல் சர்வ் பண்ணாங்க. அவியலோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு பொரியலும் இருந்தது. இங்கே ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவியலோடு இங்கே கூட்டும் சேர்க்குறாங்க. இந்த கூட்டில்னா வெங்காயம் உண்டு. வெங்காயம் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த கூட்டை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் போட்டாங்க நமக்கு. அது நல்லா ஹாட்டாக இருந்தது. அதே மாதிரி அப்பளம், சேமியா பாயசம் தான் ஸ்வீட் அன்னைக்கு. ஸோ எல்லாமே வச்ச அப்புறம் நம்ம ரைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே எல்லாமே அன்லிமிட்டடுங்க அப்பலாம் தவிர. ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு பருப்பு பொடி நல்லா சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை பொடியும் ட்ரை பண்ணோம். அதுவுமே நல்லா டைஜஷனுக்கு நல்லது இருந்தும் இந்த டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் எடுத்தது தாங்க சாம்பார். இன்றைக்கி இருந்தது பார்த்திங்கன்னா சாம்பாரோட பூசணிக்காய் அப்புறம் ரேடிஷ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாமே அன்லிமிட்டடுங்கிறதுனால நம்ம செகண்ட் சர்விங் கேட்டாலும் தாராளமாக போடுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி ரசம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்தது. தக்காளி பூண்டு ரசம் அன்றைக்கி நாங்கள் போனபோது. சில பேர் அமாவாசை பண்டிகை நாள் அன்றைக்கி வெங்காயம் பூண்டு அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரைஸ் வித் வெத்த குழம்பும் நல்ல காம்பினேஷன். அதுவுமே வேணுங்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம். அதுவுமே இங்கே வெத்த குழம்பு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த அன்லிமிட்டெட் கர்டு தான். ஒரு வாளியில் எடுத்துகிட்டு அவங்க எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ தயிர் விட்டாங்க. தயிரும் நல்லா திக்காக இருந்தது. யூஸ்வலாக நம்ம ஒரு கப் தயிர் தான் வைப்பாங்க. பட் இந்த இடத்துல அது நிஜமாவே அன்லிமிட்டடுங்கும் போது நம்ம வேணுங்கிற அளவுக்கு இங்கே தயிர் சாப்பிட்லாம். தயிரும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பட்டர் மில்க் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தயிர் மாதிரி தான் மோர் எவ்வளோ வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே நம்ம வேணுங்கிற அளவு தான். இந்த எல்லா மீல்ஸுமே சேர்த்து நமக்கு பர் ஹெட் 156 ருபீஸ் வந்தது ஜிஎஸ்டியோட. ரொம்ப ரீசனபிள் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌடு ஃபுல்லாக எடுத்து நல்ல வேளை நம்ம கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி வந்ததால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம சாப்பிட்டோம். அதே மாதிரி இந்த ஹோட்டலோட அவுட் சைட் வியூ இது தான். நிறையா வாத்து வச்சுருக்காங்க. இந்த பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லா வியூ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன மாட்டு கொட்டா வச்சுருக்காங்க. அங்கே ஒரு 6-7 மாடு இருக்குது. இது மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இங்கே இருக்குது. பசங்க வேணா விளையாடலாம். அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நல்லா அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்களே இங்கே பாருங்கள். இந்த சறுக்க மரம், சீசா, அதே மாதிரி சின்ன சின்ன இந்த ராட்டினம், அது எல்லாமே நல்லாவே இருக்குது இங்கே. ஸோ பசங்க வேணுங்கிற அளவுக்கு இங்கே தாராளமாக விளையாடலாம். இதே மாதிரி இங்கே ஒரு சின்ன லான் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே சின்ன ஃபங்க்ஷன் வைக்கலாம். அதே மாதிரி இது பார்க்குற இடம் தான் இங்கே இருக்க ரூம்ஸ். இங்கே எல்லாமே 12 செக்இன் அந்த மாதிரி வைப்பாங்க. எல்லாமே ஏசி ரூம்ஸ் தான். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ இந்த மாதிரி ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸில் சர்வ் பண்ணுறாங்களாம். பட் நம்ம இங்கே லஞ்சுங்கிறதுனால இப்போ அது க்ளோஸாக இருந்தது. அதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு சின்ன ஷாப். இங்கே நூடுல்ஸ், அதே மாதிரி சாண்ட்விச் அந்த மாதிரி ஈவினிங் டைமில் மட்டும் போட்டு அனுப்புகிறாங்க. இங்கே ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கார். இந்த கேம்பஸ்க்கு அவர் தான் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரயாண சித்தி கணபதி அப்படின்னு. அதுதான் இந்த ஹோட்டலோட ஃபுல் வியூ நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.